நாடு முழுவதும் ஒரே தேர்தல் என்றால் ஒருவருடைய நாமம் மட்டுமே பாடப்படும் என்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசியதே சூப்பர்பைட்ஸ் பகுதிகள் தற்போது பார்க்கலாம். பெங்கால்ல சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, இங்கேயும் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு. தெலுங்குக்காரர் அவர் இங்க வந்து இருந்திருக்காரு. இது இங்கே பாசிபிள். ஆனால் ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும். காரணம், நாளை நாம் சிரிப்போம், அதே நிகழ்வை சுட்டி காட்டி சிரிப்போம். காரணம், அது நம்முடைய தோல்வி அல்ல. கோயம்புத்தூரில் நடந்தது தோல்வி என்றால், இவர்கள் ஜெயிச்சுக்கு ஆட்சிக்கு வந்தது வெற்றி அல்ல. சினிமாவுக்கு போறத கேவலமா பேசுறாங்க. நீங்க முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிறாங்க. ஏங்க, அரசியல்வாதி எல்லாம் உட்கார்ந்து சீட்டாடுற போட்டோ எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெரிய பெரிய தலைவர்கள் சீட்டாடுறதையும் டின்னர் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன். அப்ப அந்த முழு நேர அரசியல்வாதி எவனுமே இல்லை என்று பெரியார் சொன்னதுதான் கரெக்ட். அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும். ஏனால் அந்த தவற்றை செய்து பார்த்து விட்டது இந்த உலகம். அதை செய்து பார்த்து இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை உணர்ந்து அந்த வடுக்கள் இன்னமும் உலகெங்கிலும், ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் பல இடங்களிலும் அந்த வடுக்கள் இருக்கின்றன. இந்தியாவிற்கு அது தேவையில்லை, தேவைப்படாது என்பது என் கருத்து. ஒரு உதாரணத்துக்கு சொல்வோம். ஒரு 15லயோ 14லயோ எல்லா நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன? ஒரே ஸ்வீப்பா குடுமைய கொட்டு கத்த கீரை கட்டா எடுத்திருக்க மாட்டாங்க கையில. அதுக்கப்புறம் ஒரு பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படுவீங்க.